அம்மா எங்க கிளம்பிட்டா நாட்டு பூரா கெட்டு போச்சு, நாகரிகம் போச்சு, பிழைக்கப்பட்ட நந்தா போக போறண்டா. சாப்பாடை பார்த்தா வாங்கி வரும் உடம்போ எலும்பு தோளமாக்கு. இதுக்கப்புறம் ஐயா வீட்டில் சாப்பிட்டோம்னா சாப்பாடு பிடிக்கல, ஊரு சோறுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உட்காரலாம் இங்கே. ஊரு சோத்தை தொண்டுத்துக்கு போறேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பா. எவ்வளவு அழகா நல்லா சுதியான எனக்கு ஒரு மகன் பிறப்பான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பெட்டிக்கார் போலவே இருப்பான். எனக்கு பிறக்கிற மகன் எப்படி பெட்டிக்கார் மாதிரி இருப்பாரு? ஐயா அவன் சொல்றது உண்மைதான். ஏன்னா உன் வீட்டுக்கு எதிர் வீடு என் வீடாச்சா, என்ன போலதான் இருந்தா அவனும். அவரு கூட பில்லு கட்ட ஒரு பிள்ளைக்கு அதுக்கு அவர் சொல்ல ஒரு விளக்கம். நான் எதுக்கு விளக்க சொல்றேன் பாரு. இல்லைங்க என்னடா எப்படா 150 ராட்சி தான் போற மாதிரி மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிறேன். என்ன பார்த்தாங்க பதுவாக என் மனசு தங்க கோமலத்தா ஊத்த விட்டா முருகப்பெருமானே கோமலமா கட்டினாரு. அப்போ எந்த நோயும் கிடையாது. எவன் இப்ப இந்த சட்டியை கண்டுபிடிச்சானோ அறுக்குதுடா, நான் கூட அவுத்து உள்ளதான் வச்சுட்டானோ. அவுத்து உள்ள போடுறதே கிடையாது. அதிகம் 250 ரூபாய் கொடுத்து வாங்கணும். இது ஏக்குது இப்பதான். அமரபுரி நாடுங்க, அந்நாட்டு மன்னர். நீங்களா? இல்ல ஐயா, நான் கிடையாது. ஏன் அந்த வேஷமா நான் ஆட போறேன்? அந்த நாட்டுக்கு வாட்ச்மேன். யாருக்கு போறேன்னா நீ பெரிய ஆளா இருப்ப. ஐயா நீங்க யாருங்க? மரகதபுரி நாடு. அந்த நாட்டு மன்னர் நீங்க தானா? அது நான் இல்ல. படைத்தளபதி படவே இல்ல பாரு. சூர்யாவுக்கு அது இல்ல. அமைச்சர். அட அதுவும் நான் இல்ல. மேய்த்தா போற. அதுவும் நான் இல்ல. அப்ப யாருக்கும் ஐயா அந்நாட்டு வேலைக்காரன். வாட்ச்மேன் என்ன வேலைக்காரன்? நம்ம ஒரே துறையில வேலை செய்யறோம். உண்மைதான். அமரபுரி நாட்டிலிருந்து வந்த நோக்கம் எதற்காக வீக்கம்? இந்நாட்டு இளவரசர் நிர்லி. யார் நிர்லியா? முரளி. முரளி அழகான பெண் செடி கொண்டு நாடு நாடா சுத்தி வரேன். அடடே நான் இந்த விஷயமா தான் அழிஞ்சு கிடக்குறேன். 10 மணிக்கு பவன வெட்டியே தர நீ. உண்மைதாங்க. அங்கே சுத்திங்க. அடி 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 என்ன ஆச்சுன்னு வரேங்க. ஐயா நான் அந்த விஷயமா தான் அழிஞ்சு கிடக்குறேன். எங்க நாட்டு இளவரசி அம்மாக்கு, இளவரசி அம்மாவுக்கு அவங்களுக்கு தான் மாப்பிள்ளை தேடிட்டு வரேன். பொண்ணு போட்டா வச்சுக்கிறியா? அது இல்லாத வருவேனா? பொண்ணு அழகா இருப்பாங்க, கண்ணுக்கு வச்சிட போற பொண்ணு. கடவுளே, பொண்ணு பேரு மரகத மாலா. மரகத மாலா. பொண்ணு போட்டாவே அழகா இருக்குதுங்க. மாப்பிள்ளை பேரு மில்லி. மாப்பிள்ளை போட்டு முரளி. பத்திரிக்கை எவன் அவன் பொண்டாட்டி பத்தினியும் அவன் கண்ணுக்கு அதை போட்டா மாதிரி தெரியும். இல்லங்க ஆமாங்க போட்டதாங்க. இப்பதான் வழிக்கு வர சரிதா? இது பொண்ணு போட்டா, பொண்ணு இது மாப்பிள்ளை போட்டா. இதை எடுத்து போய் எங்க நாட்டு வேலாயுதத்தால கொடு. அருமுட்ட முருகன் நட கொடுக்குறான். ஓடிவா ஓடிவா ஓடிவா. வணக்க வணக்க பாத்திரியா
இப்படி பேர் அழகியை நானே பார்த்திருந்தா கூட பார்த்திருக்க முடியாதடா. மரகதபுரி நாடு இந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் மரகத மாலா மனம் தெரிந்து நல்லவனாக வருகின்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். இந்த வருஷம் தான் வண்டிகள் நல்லா இருக்கீங்களா? வளவல்ல பேசுறான். தப்பா நினைக்க போறாரு. ஐயா, உடைய மகளை புகைப்படத்தை பார்த்து என் மகனுக்கு ஏற்ற மங்கை அவள்தான் என்று முடிவும் செய்து விட்டேன். ஆகையால் இப்போதே நிச்சயம். அதற்கு முன்னாடி இருந்தாலும் உடைய மகளின் புகைப்படத்தை மட்டும் தான் பார்த்திருக்கிறேன். உடைய மகளை நேரில் பார்க்கல அவ்வளவுதானே மகளே. இது லவடா மையல்லா வருங்கால மாமனாருமா ஒரு நாள் லூஸ் ஆச்சு. நான் இல்லங்க லூசு. மாமா அம்மா மாமா வாழ்க்கை 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 நல்லா இருக்கும். என் மாமா பேசணும்னா உடைய மகளை நேரில் பார்த்து விட்டேன். இப்போதே நிச்சயதார்த்தம் செய்வாங்க. போட்டா எவ்வளோ பேத்து போட்டா வலி தாங்காத புடுங்கி கடாச்சிட்டாங்க. சொல்ல முடியுமா? எங்க 15 பேரை குடும்பப்படுத்துற மொத்த வயிற்று போது மொத்தம் என்ன குடும்பம் அவ்வளவு சீக்கிரமா அந்த உலகத்துல நான் வெளியே வெளியே வரல. தாம்பு கயிறு போட்டு கட்டி வயிற்றுல என்னை இழுத்தாங்க. அப்போ கூட வரல. அப்போ வரல. 4 கேசுக்கு வச்சு அந்த மாதிரி டேய், ஒரு பிரசவம் என்பது என்ன? பெண்களுக்கு மறுபிறவி எடுக்கிற மாதிரி தான். அதை ஏன்டா கேவலப்படுத்துற? ஐயா, உடைய மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். இதுவே என்னையா கை நடுங்குது தவறி போச்சையா. நான் நீ நாடகம் வாங்கினா கொடுத்தாருன்னா பூஜை வழியத்தான் குடிச்சாருன்னா மாட்டுக்கால தண்ணி ஊற்றி பின்னாடி எடுத்துன்னு போனோம்மா. ராவா பிடிக்காதடா. காசு இருக்குது அதுக்கப்புறம் போடுறான்னு சொல்லணும் இல்லையா? ரோட்டோட தலை காட்டுறதா இல்ல தப்பா என்னது? ஐயா தப்பா என்னதுங்க? ஐயா, தவறாக நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய இடத்தில் சம்பந்தம் செய்கிறோம் என்று சற்று கை நடுக்கும். ஓ கை நடுக்கமா வேற எதுவும் இல்லையே. உடைய மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம். இதுவே ஐயா எனது என்னுடைய மகளை புன்னகையோடு சேர்த்து வைப்பது பெரியவர் வாக்கு படிக்க வேண்டும். ஐயா, சாப்பாடு என்னது? சாம்பாரும் ஐயா, என்னோட வந்துருங்க. திருமணத்துக்கு ஏற்படுங்க. தெரியும். வீட்டுல தேங்காய் போடலாமா போடக்கூடாது? ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயமும் செய்துட்டோம். ஆனால் மது போதனை தாத்தி விட கதியில் இருக்கின்றான். அவனை எப்படியெல்லாம் மனவரைக்கு கொண்டு வருவது? கல்யாணத்துக்கு தேதி குடிச்சிட்டு அலம்பு தேவையா வீட்டுக்கு
போறோம்னு நினைச்சு கொடுத்தா ஒத்த எத்தி ஓட்டா உன்னை விட்டு நான் ஒருபோதும் இனிமேல் இருக்க மாட்டேன். ஒத்தடா திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப பேசி திரும்ப என்ன பேசியா உதவாங்கி கொடுத்து அதனாலதான் வந்துக்கிற பழகுது. நான் பீரியட் தான் போறேன். அடுத்து கை கொடுக்க போறேன் பாரு. கையில கொடுத்துருக்காங்க வல்லாடிக்காரங்க. ஏய் அது பார்த்தாரு உங்க அம்மாலே சைக்கிள் கொண்டு போடலாம். அம்மா தாண்ட மாட்டேன் நல்ல ஒரு கூட்டு அர்த்தம் வச்சு எப்படியா போட்டேன் வச்சு குடிப்பா. என்னடா பாரு ஏய் அவ்வளவு பேச்சு ஏய் மகனே வரல முடிஞ்சே டேய், நான் எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா? கல்யாணம் 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 ஏய், குடு பாரு. மனோ, நான் திருமணக்கு திருமணம். ஐயோ, 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 ஐயோ. ஏய், don't touch me சொல்லு. ஏய், ஆசீர்வாதம். பணம் கட்டுறது நானே எவன் எவ்வளோ தருவான் இந்த வயசான காலத்துல ஆனா மாமா ஏதா ஏதா நின்னு பேசு நான் பணம் கட்டி என்ன கூட பண்ணேன் மாமனார் கிட்ட என்னடா போட்டு பேசுறேன். படிவே மாமா இதுவா படிவே தான் பண்ணிவே. புரிஞ்சு நீ வந்து வேற என்னமா பண்ணிவே. ஐயோ, நீ ரொம்ப கேமரா வச்சு தான் பார்த்து இப்ப நீ எதை கண்டு ஆடுறன்னு தெரியாம போட்டா. ஐயோ அம்மா குழந்தை நான் கொய்ய வேண்டாம் போயிட்டு நடக்க போகுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா. நான் தான் முடிச்சு மகள் ஐயோ அம்மா எவ்வளோ மேடம் நீ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா இவனுக்கும் தெரிய மாட்டான் ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்க வீட்டுல தான் சாப்பிட கூட கூட்டு இடம் கிடைக்காது. மாமனாருக்கு பசி எடுத்தா இந்த மாமனார நீ பாத்ரூம் உள்ள உட்கார வச்சு நீ தோசைய சுத்து சுத்து போடுவேன். மாமனார் குட்டு அதுல தொட்டு தொட்டு சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே சொத்து பாருடா. என்னுடைய திருமணம் சாதாரணமா நடக்கக்கூடாது. ஆமா லைன்ல நடக்கணும். ஐயோ பிளைன் வெடிக்குதான் இப்போ. எல்லாம் செத்துட்டு ஒரு ஆள் மட்டும் போயிட்டு அதுதான் சரி கப்பல்ல அது சுனாமி வர சுனாமி என்னத்தான் பேசுறேன். ஒரு இடி ஒரு மின்னல் 2 மாசமா ஒன்னும் கிடையாது. என்னென்னமோ பண்றீங்க அது நான் தெரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். வேற ஏசி மண்டபம்டா. பெரிய மண்டபம். ஜலிப்பு பிடிக்கும் ஜலிப்பு. அப்ப எங்க தான் வைக்கிறது? வேற எங்க தோப்பு உள்ள முள்ளு குத்தும். முள்ளு குத்துனா ரத்தம் வருதா? நீ பார்க்காத முள்ளுங்களா எத்தினி ஏரிக்கார எத்தினி பைபாஸ் பைபாஸ் நான் போறேன். சரிங்களா? இருந்தாலும் வாடா இருக்கட்டும். ஐயா அச்சமா பேசுறீங்களா? மற்ற நாள் தெரியலையாடா? ஆம்பளை இருப்பா. ஏய் என்னுடைய திருமணத்திற்கு அலங்கார பொருட்கள் என்னென்ன தெரியுமா? என்ன தெரியுமா வேண்டும்? எனக்கு ரோஜா ரோஜா பேரி யாரு சாமந்தி சாமுண்டி அப்புறம் ஜாதி மல்லி ஜாதி மல்லி அவங்க அம்மா குண்டு மல்லியா ஏய், குண்டு மல்லி, குண்டு மல்லி, குண்டு மல்லி. அம்மா, நாளைக்கு போய் குடுகுடு வச்சுட்டு நான் வந்துடுறேன். அடி நடக்கிறாங்க. அப்பா, எனக்கு மனவாக்கு திருமணம் என்று சொல்லிவிட்டு 2 நாட்டுல பாருங்க ஊட்டிக்கு செல்ல வேண்டும். என்னது? டேய்
தெரியுமா? மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தான் திருமணம். போது நிறுத்துங்களப்பா. மரகத நாட்டு இளவரசி மாலாவிற்கு எனக்கு திருமணமா? நான் வாழ்ந்தால் மனோடு அவளை விட்டு நான் வார்த்தை கேட்க மாட்டேன். ஒருபோதும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன். எப்படிதான் கேட்பேன்? நீ பிறந்த உடனே உடைய தாய் இறந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்தானே. ஐயோ, எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வா என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டினேடா. என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டை ஆகிவிட்டது. மாலா கழுத்த தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தை உயிரோடு பார்க்கவே முடியாது. இதை எடுத்து என் உயிரை மாற்றிக் கொள்கிறேன். வார்த்தை கேட்காத போது இந்த மண்ணில் நான் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியப்பா. நீங்கள் தான் என்னை வளர்த்து அயல் நாடு சென்று வாடா மகனை என்று அனுப்பி வைத்து இருந்தாலும் உங்கள் பேச்சு கேட்டு வருகிறேன். ஆனால் ஒன்று, நாட்டுக்கு வருவேன், மனமேடையில் அமர்வேன், அந்த பெண்ணின் கைத்தில் மாலை என்று தாலி கட்டுவேன். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். தாலி கட்டி அடுத்துடைய வந்து விடுவேன். இந்த அவரவன் நாட்டில் எத்தனையோ சட்ட திட்டங்களை நான் போட்டிருக்கேன்டா. என் மகன் எனக்கு சட்டம் போடுறா. மணவரைக்கு வருவானா, மணமணல் அமருவானா, அந்த மாலா கழுத்த தாலி கட்டுவானா, கூட பார்க்க மாட்டானா. மகன் என்று செல்கிறானே மகன், இந்நாட்டு இளவரசர் மரகத மாலா கழுத்துல தாலி கட்டட்டும். நீதி வேலையை நம்ம பாத்துக்கலாம். என்ன முடியும் உன்னால? ஏன்டா அழிஞ்சு கிடக்குற? பொண்ணை பார்த்து கஷ்டம் பண்ணிக்கிறாடா. சரி, திருமணத்துக்கு ஏற்பாடு.